சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் நேற்றைய போட்டி சென்னையில் நடந்தது. 8 விக்கெட் வித்தியாசத்தில் கேகேஆர் அணி சிஎஸ்கே அணியை வீழ்த்தியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசனில் தொடர்ச்சியான 5வது தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே ஐபிஎல் சீசனில் 18 சீசன் விளையாடியிருக்காங்க. சிஎஸ்கே தொடர்ச்சியாக 5 தோல்விகளை தொடர்ந்து தோல்வி பெற்றதே சரித்திரத்திலே இல்லை. ஸோ அந்த ஒரு வரலாற்று சாதனையை இந்த போட்டிகள் மூலயமா இழந்திருக்காங்க சிஎஸ்கே அணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி டாஸை வின் பண்ண வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கேகேஆர் அணி டாஸை வின் பண்ணி நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டோனி அவர்களே இதை தான் சொன்னார். நாங்கள் டாஸ் வின் பண்ணியிருந்தால் கூட நான் பேட்டிங் தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருந்தார். பட் எந்த ஒரு மைண்ட் செட்டில் அப்படி சொன்னாருன்னு தெரியல. பட் அப்படி ஒரு சான்ஸ் சிஎஸ்கே அணிக்கு கிடைச்சுமே அதை சரியான முறையில் பயன்படுத்த தவறிவிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். டீம் ரொம்பவே ஒஸ்ட்டான ஒரு டீமாக தான் இருக்குது. எந்த ஒரு வீரருக்குமே ஃபுட் ஒர்க் இல்லை, அடிக்கிற ஒரு இன்டென்ட் இல்லை, எந்த ஒரு அக்ரெசிவான ஒரு மூடு இல்லை, எதுவுமே இல்லை, பிளேயர்ஸ்க்கு எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏன் அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேலே கேள்விகள் ரசிகர்கள் எழுப்பிட்டுருக்காங்க. அதனால் உடனடியாக சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக இளம் வீரர்களை கொண்டு வர வேண்டும் என்பதே ரசிகர்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அடுத்த போட்டிக்கு சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான பிளேயிங் லெவலோட செட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி ஒரு 2-3 யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ மாற்றங்கள் நிகழ்த்துவாரா தோனி அவர்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் லைனில் இப்போ ஆடல சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. விஜய் சங்கர் ஒரு 29 அடித்தார், சிவம் துபே ஒரு 30 ரன் அடித்தார். ஸோ அதை தவிர எந்த பிளேயருமே அடிக்கல அப்படின்ற போது ஸோ இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா தீபக் கூட கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த இடத்துல சிஎஸ்கே அணி மிஸ்டேக் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் இருக்குது. பட் அந்த இம்பாக்ட் ரீதியை கொண்டு வந்துமே அதுவும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னும் போது ஸோ தீபக் கூட நமக்கு சிஎஸ்கே அணியில் 11ஸ்லேயே பார்க்க முடியாது அப்படின்றது கிளியராக நிரூபிச்சிட்டாரு. ஸோ அவர் டோட்டலி ஃபார்ம் அவுட் அப்படின்றத கூட நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு மோசமான ஒரு ஆட்டத்தை கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் அவர் இனிமேல் சிஎஸ்கே அணியில் இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ ஏன் அவருக்கு அவ்வளோ கோடிகள் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு வேறு யாராச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் ஒரு தரமான பிளேயரை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். பட் அப்போ ஆக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல பிளேயரெல்லாம் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. அவங்கள வச்சு தோனி அவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல சீசனாக எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அது எல்லாமே தலைகீழாக மாறும் அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அது இப்போ நமக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ 6 போட்டியில் 1 வின் பண்ணி கண்டினியூஸாக 5 தோல்வியோட சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியில் ரொம்பவே மோசமான இடத்துல பின்தங்கி இருக்காங்க. ஸோ இனிமேல் கம்பேக் பண்ணணும் அப்படின்னா இருக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி தொடர் வெற்றிகளை குவிச்சா மட்டும்தான் இந்த இதில் உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் தாண்டி சிஎஸ்கே தோல்வி சந்தித்தாங்க. கேகேஆர் அணி 8 விக்கெட் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி நேற்று போட்டியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். தோனி அவர்களுடைய விக்கெட் ரொம்பவே குருசிலையான விக்கெட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அந்த விக்கெட் கண்டிப்பாக அவுட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. நிறைய அம்பையர்ஸ் இந்த டிசிஷன் சரியான முறையில் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா எல்பிடபிள்யூவில் அம்பையர்ஸ் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் உடனே ரிவ்யூக்கு போனார். ஏன் ரிவ்யூக்கு போனார் அப்படின்னா அவருக்கே தெரிஞ்சிருக்கும் பேட்டில் பட்டதுனால தான் அப்படி உடனே அவர் ரிவ்யூ கேட்டிருக்காரு அப்படின்றது கிளியராக நமக்கு தெரியும். அப்படி இருந்துமே அல்ட்ராசவுண்டில் பார்த்தீங்கன்னா பேட்டில் டச் ஆனது மாதிரி தான் நல்லா கிளியராக காட்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக கொடுக்காம அம்பையர்ஸ் தேர்ட் அம்பையர்ஸ் ஏன் பவுலிங்க்கு சாதகமாக அவுட் கொடுத்தாங்க அப்படின்றது தான் தெரியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு மைன்யூட்டான நல்லா எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த விக்கெட்டை மிஸ் பண்ணி தவறுதலாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ தோனி அவர்களே ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா ஏன்னா பேட் டச் ஆகிருக்கு, நாட் அவுட் தானே அப்படி இருக்கும்போது அவரே நினச்சிட்டாரு மைதானத்தில். பட் இருந்தாலும் அம்பையர்ஸ் எந்த சவுண்டும் இல்லை, பேட்டில் படவே இல்லைன்னு சொல்லிட்டு அதை அவுட் கொடுத்துட்டாங்க. நாட் அவுட் தான் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலுமே அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு மிஸ்டேக்னால தோனியுடைய விக்கெட் மிகப்பெரிய ஒரு மைனஸாக சிஎஸ்கே அணிக்கு நேற்று இருந்துச்சு. மேபி அவர் இருந்திருந்தால் இன்னொரு 10-20 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம். சிஎஸ்கேன்னு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நேற்றைய போட்டியில் பல மாற்றங்கள் நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ சிஎஸ்கே அணியின் கேப்டன் மாறினதுக்கப்புறமும் அதே தொடர் தோல்வி என்பது போயிட்டே இருக்குது. பட் இருந்தாலுமே சிஎஸ்கே அணிக்கு இந்த பிட்ச் எந்தளவுக்கு ஹோம் கிரவுண்டாக இருக்குது அப்படின்றது தெரியவே இல்லை. ஏன்னா சிஎஸ்கேவுடைய மைதானத்தை பிசிசிஐ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் பிட்சை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எந்த டைமில் எப்படி இருக்கும், எப்படி மாறும், பிச்சுடைய கண்டிஷன் எப்படின்றது
கூட நம்மளால் ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே கோச் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா போயிட்டுருக்கு. சிஎஸ்கேவுடைய கேப்டன் தோனி அவர்கள் விக்கெட் நேற்று ரொம்பவே சர்ச்சையாக போயிட்டுருக்கு. ஸோ இதையும் தாண்டி சிஎஸ்கேவுடைய பிளேயிங் 11 எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இது வரைக்குமே கொடுக்காம இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன் கேள்வியாக இருக்குது அப்படின்னா, இவங்க எல்லாம் ஆடி இருந்தால் ஏன்டா ரசிகர்கள் வந்து இப்படி கொந்தளிச்சு கேட்க போகிறாங்க, இளம்பெயர்கள்லாம் எடுத்துகிட்டு வெளியே உட்கார வச்சுட்டு ஸோ ஏதாவது ஒன்று இருக்கிறவங்கள போட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து அவங்களுடைய திறமையை வந்து வளர்த்தா கூட பரவாயில்ல. அதை பண்ணாமல் வந்து கொண்டு ஸ்டேட்லேயே குதிரை ஓட்டிட்டு அடிக்காத வீரர்களே உள்ளே கொண்டு வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற வீரர்களை உள்ளே கொண்டு வந்து போட்டால் அவன் எப்படி தான் ஆடுவான் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆதங்கமாக இருக்குது. ஸோ அதனால் அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்து போட்டியில் தோனி அவர்கள் கண்டிப்பாக இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அக்ரெசிவான ஆட்டம் சிஎஸ்கே மீண்டும் தொடங்குவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரை வச்சு போகிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா தோனி அவர்கள் அப்படி தான் இது வரைக்குமே 5 கோப்பையை வின் பண்ணியிருக்காரு. பட் இப்போது அதுக்கான நேரம் இல்லைன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எல்லா டீமுமே யங்ஸ்டர்ஸை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி நம்ம சிஎஸ்கே வளர்க்க ஆரம்பித்தா மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்த போட்டியில் வெற்றி கிடைக்கும். ஸோ இதனால் தோனி அவர்கள் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் அதிரடி மாற்றத்துடன் சிஎஸ்கே அணி வந்து உள்ளே வர போகிறாங்க. கண்டிப்பாக அடுத்த போட்டியிலிருந்து டூ ஆர் டை போட்டியாக இருக்க போகுது. கம்பல்சரி எல்லா போட்டியில் ஜெயித்தா மட்டும்தான் பிளே ஆஃப்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து ஏதாச்சும் ஒரு போட்டி 2 போட்டியில் தோல்வி சந்தித்தா கூட சிஎஸ்கேவின் இந்த கனவு இந்த ஐபிஎல் சீசனில் முடிவுக்கு வரப்போகும். ஸோ தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, எந்த மாதிரியான திட்டத்தோட அடுத்தடுத்து போட்டியில் வர போகிறாரு, ஸோ எந்த மாதிரியான பிளேயிங் 11 இருக்குது, எந்தெந்த இளம் வீரர்களுக்கு சிஎஸ்கே அணியில் வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது, எந்தெந்த வீரர்கள் வந்து வெளியே தூக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ எந்த மாதிரியான பிளேயிங் 11 வந்து உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி எந்தெந்த இளம் வீரர்களை எந்தெந்த இடத்துல ஆட வச்சா நல்லாயிருக்கும், எந்தெந்த வீரர்களை தூக்கிட்டு எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல கொடுத்தா அவங்க இன்டென்ட்டோடு ஆடுவாங்க அப்படின்றத உங்களுடைய ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுடைய பிளேயிங் 11 வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கலாம். பை, see you guys.